அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப நல்லவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஏன் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. நிச்சயமா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். இது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. ஒரு இழிவான ஒரு செயல் தான். இந்த செயல் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் மட்டும் இப்பதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இது ரொம்ப காலமாகவே இங்கே நடந்துகிட்டு வருது. இப்போ பல வருஷங்களாக இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு தான் வருது. அது அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே என்னை கஷ்டப்படுத்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாஸ்டரை இந்து முன்னணிக்கார ஒரு நபர் அடிக்கிறார். என்ன அவர் தப்பு செஞ்சது, தவறு செஞ்சு அடிக்கிறாரா அப்படின்னா கேட்டா இல்லை. அவர் கைப்பிரதி மினிஸ்ட்ரி, அதை எப்பவுமே கிறிஸ்தவர்களே செய்வாங்க. ஒரு கைப்பிரதியில நல்ல விஷயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷம் அடங்கிய நற்செய்தி அடங்கிய சில தகவல்களை அதில் எழுதி மற்றவங்களுக்கு விநியோகிப்பதுங்கிறது அது நம்ம காலகாலமா செய்த ஒரு கடமை. அந்த நற்செயலை செஞ்சுக்கிட்டு வர்றோம். அப்படி அந்த போதகர் கைப்பிரதி கொடுக்கும்போது அந்த கைப்பிரதியை வாங்கிக்கிட்டு நீ என்ன செய்யற, நீ மதம் மாத்திரியா, கைப்பிரதி கொடுத்தாலே மதம் மாற்றமா, இது என்ன நான் சொல்றதுன்னு தெரியல. நான் அதனாலதான் சொன்னேன், அது ஒரு இழிவான செயல். ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புனித செயல் மாதிரி அதை செய்து கொண்டு வருகிறாங்க. கைப்பிரதி கொடுக்கறதெல்லாம் மதமாற்றம் அல்ல. மதமாற்றுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இங்க எந்த மதமும் இந்த தமிழ்நாட்டுக்கோ இந்த இந்தியாவுக்கோ உரியதில்லை. இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே நம்ம இந்தியாவில் ஒரு காலத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு மதம் தான். இங்க ஆரம்பத்துல இயற்கை வழிபாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் முன்னோர் வழிபாடு அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இந்து மார்க்கம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இங்க கொண்டு புகுத்தப்படுகிறது ஆரியர்களால. அதுக்கப்புறம் அநேக மார்க்கங்கள், நம்ம சொல்ல போனா கிறிஸ்டியானிட்டியை குறித்து நம்ம வரலாற்றை ஆராய்ச்சி பார்த்தாலும் 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில பிறந்து அவர் தேர்ந்தெடுத்த 12 சீசர்களாகிய ஒருவராகிய தோமா இந்தியாவுக்கு அந்த நற்செய்தியை வழங்கினார் என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் தெரியும், அடுத்து நீங்க இஸ்லாமிய மார்க்கம் உள்ள வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப மதங்கள் என்பதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உள்ளே ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரப்பட்டதுதான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம்னாலே இந்து மதத்திலிருந்து மற்ற மதத்துல மாறினாவே மதம் மாத்திரான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சரியான புரிதல் என்ன, இந்து மதம்ங்கிறதே நீங்க மதம் மாதிரி தான் வந்திருக்கிறீங்க. முதல்ல அந்த புரிதலை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்திலே மாறுவது என்பது ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. கடவுளே அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன போதிக்குது, ஒரு மனிதனுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும் போது அவனாக தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய கான்சியஸோடு விசுவாசித்து தான் இந்த மார்க்கத்துக்குள்ள உள்ள நுழைய முடியும். இப்ப ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே அதான் நம்ம விசுவாச அறிக்கையாக குறிப்பிடுறோம். ஒருவர் இந்த மார்க்கத்தை, இந்த அன்பின் மார்க்கத்தை, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வருகிறார் என்றால் அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுப்போம். அந்த ஞானஸ்நானத்திலே ஒரு அறிக்கை அவங்க வாய் திறந்து மனசார அதை உச்சரிக்கணும். உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசித்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்து இந்த அன்பின் வழியிலே நடப்போம் என்று உறுதி கொண்டால்தான் ஞானஸ்நானமே கொடுக்கப்படும். இங்க யாரையும் கட்டாயமா மதம் மாத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. ஆனா இந்த இந்து சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ச்சியாக ஊழியர்களை அடிப்பது, அவங்க போய் ஏதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை சொன்னாலோ அல்லது ஒரு கைப்பிரதியை கொடுத்தாலோ உடனே சரீரரீதியாக அவர்களை தாக்குவது, இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாக இருக்குது. நல்லா கவனிங்க. அந்த இடத்துல ஒரு ஐயா அந்த கைப்பிரதியை ஒரு போதகர் கொடுக்கிறார். அதுல இயேசு நல்லவர் என்கிற அந்த வாசகம் பொருந்திய சில விடயங்கள் இருக்குது. அந்த கைப்பிரதியை வாங்கி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இயேசு நல்லவர்னா எங்க பிள்ளையார் நல்லவர் இல்லையா, எங்க முருகன் நல்லவர் இல்லையா, எங்க சிவன் நல்லவர் இல்லையா, எப்படா நீ இயேசு நல்லவர்னு சொல்ல போச்சுன்ட்டு பேசிக்கிட்டு இருந்த வாக்குலயே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இல்லையா நாங்க கைப்பிரதி தான் கொடுக்க வந்தோம், இயேசு நல்லவர்னு தான் சொல்ல வந்தோம், வேற ஒன்னையும் நாங்க சொல்லலையேங்கய்யா அப்படின்னு கேட்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது எகிரிக்கிட்டு மாங்குன்னு அவரை போட்டு அடிக்கிறாங்க. பக்கத்துல உள்ளவங்களையும் கடுமையான வார்த்தைகளை சொல்லி சாடுகிற விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இது மாதிரி நடக்குது. இப்ப இயேசு நல்லவரா இல்ல அவர் சொல்ற சாமி நல்லவரா அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். இப்ப ஒரு சாமி நல்லவரா இருக்க போய் தான் அந்த சாமியை வணங்கி அந்த பயபக்தியா அந்த சாமியை அணுகிறவங்களை என்ன செய்யறாங்க, நல்லவர்களா மாறுறாங்க. இப்ப அந்த போதகர் அடிக்கப்படும் போது சுத்தி இருக்கிற மக்களும் சரி அந்த போதகர்களும் சரி என்ன சொல்றாங்க, அண்ணா ஏன் அடிக்கிறீங்க, ஏன்னா அப்படி கெட்ட வார்த்தையா பேசுறீங்க, அண்ணா அந்த மாதிரி தகாத வார்த்தைகளை பேசாதீங்கண்ணா, ஏன்னா அடிக்கிறீங்க, அண்ணா அண்ணான்னு சொல்லி ஏன் அடிக்கிறீங்கன்னு அந்த அடிய கூட அவ்வளவு தன்மையோட. இங்க அவங்க சின்னவங்களா இருக்குங்களா இல்லைங்க, இங்க போதனையே அப்படிதான். கிறிஸ்தவத்தினுடைய போதனை என்ன, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு. என்ன சொல்ல வர, அடி வாங்கிட்டு போன்னு சொல்ல வரல, மன்னி சில நேரங்கள்ல அது நிமித்தமாவது உணரட்டும்னு அன்பை காமிக்கிறார் கிறிஸ்து.
அப்ப கிறிஸ்தவ போதனையே மன்னிப்பையும் அன்பையும் கருணையும் மையமாக வச்சு அந்த அடிப்படையிலேயே கிறிஸ்தவ மார்க்கத்தை நாங்க கொண்டு வர்றதுனால சபைக்கு வந்து அப்படிப்பட்ட போதகத்தை அவங்க கேட்டு வளர்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க எதிர்த்து அடிக்கிறது இல்லை. அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. எல்லாருக்கும் வலிமை இருக்கு, எல்லாத்துக்கும் உறுத்து இருக்குது. எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் நீங்க சாப்பிட்டு வளர்றோம். எல்லாருக்கும் அந்த ரத்த ஓட்டம் இருக்கத்தானே செய்யும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, கிறிஸ்தவத்தின் அடிப்படை அந்த அன்பினால கட்டமைக்கப்பட்டதுனால அவங்க எப்போதுமே இப்படிதான் அன்பை கையாளுவாங்க. இங்க இயேசு நல்லவர் இல்லையா? அதனாலதான் சொன்னேன் நான் முதல்லயே இயேசு நல்லவர் என்று சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நபர் நான் யாரும் தெரியுமா? முருகேசன். ஒரு பூசாரி குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஏன்? நான் ஆராய்ந்து பார்த்ததுல இயேசு நல்லவர்னு கண்டுபிடிச்சையா, நான் அதனால மாறினேன். எனக்கு எட்டின அந்த காரியத்துக்கு தேவன் என்னை அவர் நல்லவர் என்று புரிய வச்சா நான் மாறினேன். யார் என்னை போய் மதம் மாறுங்கன்னு சொல்லல, யாரு எனக்கு அது இதெல்லாம் சொல்லல. நானாக என் கையில ஒரு பரிசுத்த வேதாகம் கிடைச்சது. அதை வாசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அதை வாசிக்கும் போது கடவுள் எனக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. நான் அந்த உண்மையான கடவுளுக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். எனக்குள்ள நிறைய ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. என்னுடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டுச்சு, என் குணாதிசயங்கள் மாற்றப்பட்டுச்சு, என் சரீரத்துக்குள்ள இருந்து வியாதியும் நீங்கி போயிடுச்சு. இன்னைக்கு நான் இயேசுவின் ஊழியக்காரனா இருக்கிறேன். இது கடவுள் மாற்றுகிற செயலை ஒழிய மனிதன் எந்த ஒரு மனிதன் மதத்தை மாற்றி விட முடியாது. அங்க யார் நல்ல கடவுள் என்பதை காட்ட முடியுது. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது தெரியுது இயேசு நல்ல கடவுள். யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளையார் அல்லது உங்கள் முருகன், உங்களுடைய சிவன் நல்லவரா இருந்தா ஏன் சக மனிதரை மதத்தின் ரீதியாக தாக்குறீங்க? மதத்தின் ரீதியாக ஏன் தாக்குறீங்க? எந்த மத நம்பிக்கையுமே இங்க இடையில வந்தது தானே. இந்து மதமே இடையில இருந்தானே கொண்டு வந்து திணிக்கப்பட்டுச்சு. ஆதியிலே இருந்தே நம்ம பிறக்கும் போதே இந்து மதத்தோட அப்படியே பிறந்தோம். கதையில வேணா வாசிக்கலாம், கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்ட்டு. நேர்ல நம்ம அப்படியா கவச குண்டலத்தோடு பறக்கிறோம்? எல்லாம் நிர்வாணியா பிறந்த நிர்வாணியா தானே போகிறோம் இங்க. அப்ப உண்மையான கடவுள் யார் என்பதை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் கடவுள் இங்க வச்சிருக்கிறார். பிறக்கும் போதே ஒரு மனிதன் இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியனாகவோ பிறக்கிறது இல்லை. அவன் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அறிவார்ந்து அந்த உண்மையான கடவுள் யார் என்று அறிகிறான். அப்படித்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் அதை வச்சிருக்காரு. அப்படி ஒரு மனிதன் ஆய்ந்து அறிந்து சில சமயங்களை உணர்ந்து ருசி பார்த்து ஒரு கடவுளை ஒரு மனுஷன் தேடுறான். நம்ம நன்மையை பெற்ற நாம் அந்த கடவுளை குறித்து சொல்றோம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய இந்து கடவுளை குறித்து எங்ககிட்ட சொல்லும் பொழுதோ, ஒரு இஸ்லாமியர் எங்ககிட்ட அவருடைய நம்பிக்கை குறித்து சொல்லும் போதோ எந்த கிறிஸ்தவனும் கோவப்படுறது இல்லையே. நீங்க ஒரு கைப்பிரதி எங்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, கிறிஸ்தவர்களை நாங்க கோவப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூர்க்க வெறி கொண்ட ஒரு மார்க்கத்தை நான் இல்லையா நினைச்சு இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப இன்னும் நான் இயேசுவை நான் உயர்த்துறேன். உண்மையை சொல்ல போனா இந்த அன்பின் மார்க்கத்துல என்னை கொண்டு வந்துட்டீங்களப்பா, அந்த உண்மையான ஒரு வழிக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி இன்னும் நான் கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறேன். நல்லா கவனிங்க. நிறைய இஸ்லாமியர்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் சின்ன வயசுல இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் ஒரு அதிகமாக இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த அந்த மக்களோடு கூட இருந்து வளர்ந்த வேணாம். அநேகர் எங்களுடைய சின்ன அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா 11 பள்ளிவாசலுக்கு மேல உண்டு. எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா இஸ்லாமியில இருந்தாலும் ரொம்ப தாயா பிள்ளையா நாங்க அன்போடு பழகுவோம். கிறிஸ்தவ மார்க்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள ஒரு ஆள், அதாவது இஸ்லாமியர்கள் ஒரு ஆள் சொன்னாரு, தம்பி நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்க பேசாம வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருக்கலாம், ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் அங்கிள் தான் அவரை கூப்பிடுவேன். அப்படி அவர் என்னிடத்துல சொல்லும் போது கூட எனக்கு ஒன்றும் கோபம் வரலையே, அவன் ஒன்றும் நான் அடிக்க போகலையே. நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கடவுள் நல்லவர் என்றது பகிர்ந்து கொள்றதான் எல்லாருமே. இந்த பகிர்ந்து கொள்ளுதல்ல எந்த தப்பு இல்லை. நிறைய இந்து சகோதரர்கள் தங்களுடைய இந்து கடவுளை பத்தி இன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அநேக இஸ்லாமியர்கள் தங்களுடைய கடவுளை குறித்து மேன்மைகளை குறித்து என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நான்லாம் என்ன கோவப்பட்டு அவங்கள போய் அடிக்கவா செய்யறேன்? இது என்ன கொடூரமான ஒரு செயலா இருக்குது. நல்லா கவனிங்க. நீங்கள் வழிபடுகிற கடவுள் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையில மூலமாக நீங்க பார்க்க முடியும். உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு. உங்க கடவுள் யார் என்று சொல்லுங்க, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு அறிஞ்சிக்க முடியும். அதுதான் இப்ப தெரியுது. உங்க கடவுள் நல்லவரா இருந்தா ஏன் சக மனுஷரை காயப்படுத்துறீங்க போய்? உங்க கடவுள் நல்லவர் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில காட்டுங்க. நீங்க செலுத்துகிற அன்பில காட்டுங்க. நீங்க காண்பிக்கிற மன்னிப்புல காட்டுங்க. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற இரக்க பண்புல காட்டுங்க. அநேக நற்கிரியைகள்ல நீங்க வணங்குகிற கடவுள் நல்ல கடவுள், அவர் நல்லவர் என்பதை அப்படி காமிங்க ஐயா. வன்முறையில ஏன் காண்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சிறுவர் ஊழியம் நடத்துவாங்க நிறைய சபைகள்ல. அந்த சிறுவர் ஊழியர்கள்ல அந்த கிராமத்து பிள்ளைகள்லாம் கூட்டி ஒரு போதகர் ஒரு சபையை நடத்துகிற என்ன கற்றுக் கொடுக்குறார்? அங்க கற்றுக் கொடுக்கும்போது உங்க தாய் தகவல் நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். அவங்களுக்கு கொடுக்குற புத்தகத்தை கூட நீங்க எடுத்து வாசி பாருங்களேன். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிளை சார்ந்து சில கதைகள் இருக்கும்,
கடவுள் எப்படி எல்லாம் படைச்சாரு, நம்ம மேல எப்படி அன்பு கூறுகிறார், ரெண்டாவது தாய் தகப்பனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், இந்த சமூகத்துல எப்படி ஒழுக்கமா வாழணும், இப்படிங்கிறத குறித்து ரொம்ப நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு அந்த குழந்தையை போல மாறி அங்க உள்ள பாஸ்டர்கள், அங்க உள்ள அதை நடத்துகிறவர்கள்லாம் செயல்படுத்தி அந்த பிள்ளைகளை நல்லொழுக்கத்துக்குள்ள வளர்ப்பாங்க. ஆனா அதை போய் நீங்க தடை செய்யறது, போய் அங்க நொறுக்கிறது, என் குழந்தைகளை நீங்க மதமாத்த ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா இவங்க நிறைய இப்ப இந்த முன்னணியை சார்ந்தவங்க எல்லாம் சில, நீங்க நல்லது செய்யுங்க, தப்பு இல்ல. நான் உங்க மார்க்கத்தை சொல்லி உங்கள் மதத்தை தழுவி இந்த சமூகத்துக்கு என்ன உயரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க, நன்மையை செய்யுங்க, நாங்க கூட இருந்து பாராட்டிடுவோம். ஆனா அங்க குழந்தைகள்லாம் திரட்டி, சின்ன குழந்தைகள்ல இருந்து அவங்க திரட்டி கொண்டு போய் அங்க வாள் பயிற்சி கொடுக்கிறது, சிலம்பம் பயிற்சி கொடுக்கிறது, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது, மதத்தை அங்க உள்ள துணிச்சு மத வெறியை உண்டாக்கும் வண்ணமாக அந்த குழந்தைகள்லயே அவங்கள வடிவமைக்கிற வேலை, இந்த வேலைகளை செஞ்சு அவங்கள சின்ன வயசுல இருந்தே அந்த மூர்க்க வெறியை தூண்டி கொண்டு வருவது. இது என்ன வேலை? இது சமூகத்துக்கு பேராபத்து. நல்லா புரிஞ்சுக்கங்க. சமூகத்துக்கு ஒரு பேராபத்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை குறித்து. இது ஆரோக்கியமான விடயங்கள் அல்ல. இது சமூகத்தை சீர்குலைத்து விடும், மீண்டும் பழைய போர்க்களத்துக்குள்ளாக கொண்டு போய் விடும். கிறிஸ்தவர்கள் அந்த அன்பில போறனால போர்க்களம் தூக்க மாட்டோம். ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்க நீங்க சொல்லிட முடியாது. நாங்க அந்த கிறிஸ்தவத்தினுடைய அன்பை நம்ம ஃபாலோ பண்றதுனால கிறிஸ்தவர்களாகி நாங்கள் சரியா இருப்போம் ஐயா. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை வன்முறையை தூண்டுகிற இப்படிப்பட்ட இயக்கங்களுக்கு கொண்டு போய் விட்டுறாதீங்க. அங்க நாங்க அந்த சொல்லிக் கொடுத்தோம், இது சொல்லி மதவெறியை தூண்டி விட்டு பிள்ளைகளை தீவிரவாதிகளா மாத்தி விட்டுருவாங்க. அது மாதிரிதான் ஒரிஷாவில் நடந்துச்சு. கிரகாம் ஸ்டெயின் என்கிறவரை, ஒரிஷா மாநிலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரையும் குழந்தைகள், அவர் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர். அவர் ஒரிஷாவுக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பணி செய்து அவர் கிறிஸ்துவின் அன்பை அங்க உபதேசித்து கொண்டு வந்தார். அப்ப சின்ன சின்ன சிறார்களை எல்லாம் அந்த அங்க இருக்கிற குறிப்பிட்ட இயக்கங்கள் என்ன செஞ்சுன்னா, அந்த போதகர் மேல ஒரு தவறான விஷயத்தை துணிச்சிச்சு. என்ன, அவர் மதம் மாற்றுகிறாரு, நம்ம மதத்துல இருந்து நிறைய பேர் அவங்க இதுல கொண்டு போறாரு அப்படின்னு. அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. இப்படி சொன்ன உடனே 13 வயசு 14 வயசு சிறார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மதவெறியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இரவோடு இரவாக போய் ஜீப்ல அந்த கிரகாம் ஸ்டெயினும் அவருடைய 2 பிள்ளைகளும், 6 வயசு ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை, ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காத்தோட்டமா இருக்கணும், வெளியே ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சுத்தையும் மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. மொத்தம் 14 பேர். அதுல எல்லாமே சின்ன சின்ன பசங்க, சின்ன 14 வயசு 13 வயசு 15 வயசு குழந்தைகள் எல்லாம் வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மதவெறியை தூண்டி விட்டு, நான் 3 பேர்த்தையும் பாத்தீங்கன்னா எரிச்சு நாசமாக்கி, அந்த புகை வாடை வந்தவொன்னு, அந்த மாம்சத்தினுடைய வாடை எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் போய் விசாரிச்சு அந்த 14 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. இப்படி மதவெறியை தூண்டி விட்டு கடைசியில் பார்த்தா கொலகாரனா மாற்றி விட்டுருவாங்க. ஆனா கிறிஸ்தவ மார்க்கம் என்னைக்குமே தங்கள் மதத்தை சார்ந்து யாரையும் கொலகாரனா மாற்ற மாட்டாங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து இன்னைக்கு நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டுவேன். இன்னைக்கு நான் இயேசுவுக்காக, இந்த மார்க்கத்துக்காக உயிரை கொடுப்பனே ஒழிஞ்சு யார் உயிரை எடுக்க மாட்டேன். என்னைய கூட இன்னைக்கு யார் கொள்ளலாம். இந்த வீடியோ நான் போடுறேன், தைரியமா தான் வெளிப்படையா போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை நான் குறைஞ்சானா நான் தலையை கொடுத்து நான் உயிரை போக என்ன ஒப்பு கொடுப்பேன் ஒழிய யார் உயிரையும் என் மார்க்கத்துக்காக எடுக்க வேண்டும் என்று துடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க, எல்லாரும் ஆதாம் ஏவாளோட பிள்ளைங்க, நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, நமக்குள்ள எந்த ஜாதிய வேறுபாடு இல்லை, நமக்குள்ள எந்த ஒரு ஆண் பெண் என்ற வேறுபாடு கூட இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் சமமாய் இருக்கிறோம் என்று உயரிய அன்பை போதிக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் நான் வந்திருக்கிறேன். இதை நான் புரிஞ்சிருக்கிறேன். அதனால நான் தைரியமா சொல்லுவேன், இயேசு நல்லவர், இயேசுதான் நல்லவர் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அந்த மார்க் அப்படிப்பட்ட மார்க். அப்பாவி கிறிஸ்தவர்களை அடிக்கிறதும் நொறுக்கிறதும் மத வெறி கொண்டு வன்முறையை செய்யறதும் இருக்கிறாங்க. இவங்க அங்க அந்த தீவிரவாதிகள் அப்படி செய்யறாங்க, இந்த தீவிரவாதிகள் இப்படி செய்யறாங்க சொல்லுவாங்க. உள்நாட்டுக்குள்ளே இங்க ஒரு தீவிரவாதம் முளைச்சு கிடக்குது. இந்து முன்னணி என்கிற ஒரு இயக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீவிரவாத ஒரு இயக்கம் போலதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்து முன்னணி இயக்கம் இந்துக்களுக்கு நல்லது செய்யட்டியா? ஆங்காங்கே செய்து இந்து மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தட்டும், அவங்க சமூகத்தை முன்னேற்றட்டும், யாரெல்லாம் கீழே கிடக்குறாங்களோ தூக்கி எடுக்கட்டும், யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு கிடக்குறாங்களோ அவங்களெல்லாம் அரவணைக்கட்டும். பாராட்டுக்குரிய விஷயம் ஐயா. இங்க மத உத்வேசத்தை தூண்டி விட்டு மற்ற மார்க்கத்தினை அடிப்பதும் நொறுக்குவதும், ஆலயத்துக்குள்ள போய் அச்சுறுத்தலை உண்டாக்குவதும், ஆலயத்தை இடிப்பதும், போதகர்களை அடிப்பதும், எங்கு பார்த்தாலும் வன்ம பேச்சை பேசுவதும், பப்ளிக் மேடையிலேயே வன்ம பேச்சு பேசுறாங்க. கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிப்போம் என்று. எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவம் போய் எங்கேயாவது ஒரு குருக்களை போய் அடிச்சிருக்கிறானா மத உத்வேசத்தினால? எங்கேயாவது ஒரு கோயிலை இடிச்சு ஒரு கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்திருக்க முடியுமா? கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க, உங்க சாமிங்க பேயின்னு சொல்றாங்க, ஆவின்னு சொல்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஒண்ணுக்கும் இல்லாத பேச்சு. நான் அதை கூட பேசக்கூடாதுன்னு என்று சொல்லுவேன். ஆனால் ஒரு அப்படி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை எப்படி ஜெயிக்கணும்? உங்க பேச்சினால்தான் ஏன் ஜெயிக்கணும்?
உங்களுடைய வாதத்தினால தான் அதை ஜெயிக்கணும். அதுக்காண்டி நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க சரீர ரீதியாக காயப்படுத்த போறதா? இப்ப எங்கள் இயேசுவை பத்தி தான் ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க. எங்கேயாவது நாங்க அப்படி கோவப்பட்டு போய் அடிக்கிறோமா? எங்கள் இயேசுவை பத்தி தானே பேசுறாங்க. நாங்க ஒரு நாள் அப்படியெல்லாம் போகலையே. அப்ப சமூகத்திற்கு எது நல்லதுன்னு சொல்லி கொடுங்க. இதுல இருந்தே தெரியுதா யாரு எந்த சாமி நல்லவர்னு? அதனாலதான் நான் சொல்றேன், இயேசு நல்லவர்னு சொல்றது சரியான ஒரு வார்த்தை தான். உங்க சாமி நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையில காமிச்சு காட்டுங்க. உங்க செயல்பாட்டினால காமிச்சு பாட்டுங்க. உங்க அன்பினால, உங்களுடைய மன்னிப்பினால, உங்களுடைய உயரிய சேவையினால உங்க கடவுள் நல்லவர்னு காமிச்சு காட்டுங்க. அதை தாண்டிட்டு வந்து மற்றவங்களை அடிக்கிறதோ துன்புறுத்துவதோ அது சரியான விஷயம் இல்லை. நல்லா கவனிங்க. உடுமலைப்பேட்டையில அந்த போதகர் இயேசு நல்லவர்னு சொல்லும்போது அவர் ஒரு இடத்துல கூட பிள்ளையார் நல்லவர் இல்ல, முருகன் நல்லவர் இல்ல, சிவன் நல்லவர்னு சொல்லல. அவர் இயேசு நல்லவர் மட்டும்தான் சொல்றாரு. அவனா என்ன செய்யறான்னா, ஏன் எங்க சாமி அப்ப நல்லவர் இல்லையான்னு கேட்கறான். இது என்ன கொடுமையா இருக்குது? அவன் கும்புற சாமி அவன் நல்லவன் தான் சொல்லுவாப்புல. ஏன் நிறைய பக்தி பாடல்கள் இந்து சமயத்தை சார்ந்த சகோதரர்கள் பாடியிருக்கிறாங்க. நீ எல்லால் தெய்வம் இல்லை என்றெல்லாம் பாடலாம் பாடியிருக்காங்க. அவங்க கடவுள் நல்லவர் தான் பாடுவாங்க. அவரை தவிர வேற யாருமே நல்லவர் இல்லைன்னு சொல்ல ஒரு பக்தி சார்ந்த விடயம் தான். இதுல என்ன தப்பு கண்டீங்க? அது அந்த இடத்துல தப்பா பேசி உன் கடவுள் நல்லவர்னா அப்ப எங்க கடவுள் நல்லவர் இல்லையா? நாங்க என்ன நல்லவர் இல்லைன்னு சொல்லணுமா? உன் கடவுள் நல்லவர் நீதாயா நிரூபிக்கணும். உன் கடவுள் கடவுள் என்றும் உன் கடவுள் நல்லவர் என்றும் நீதான் நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபிக்கிறியோ அந்த மாதிரி தான் நிரூபிக்கணும் இந்த உலகத்துல. எங்கள் கடவுள் எங்கள் இயேசு நல்லவர் என்றும் எங்கள் கடவுள் நல்லவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய செயல்பாட்டின் மூலியமாக எங்கள் உபதேசத்தின் மூலியமாக நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறதின் மூலியமாக, ஒருவேளை நீங்க அடிச்சா கூட திருப்பி அடிய வாங்கிட்டு திருப்பி உங்களை அடிக்காம காயப்படுத்தாம போற பார்த்தீங்களா, அந்த வாயில் மூலியமாக அடிச்ச மக்களுக்கும் நல்லது செய்யுங்க ஆண்டவரே, அவங்க மனக்கண்களை திறங்கப்பா, தெரியாம அடிச்சுட்டாங்கப்பா அவங்களன்னு நாங்க ஆண்டவர்கிட்ட அப்படி இறைவேண்டல் செய்யறவங்க பார்த்தீங்களா, அதன் மூலியமாகவும் எங்கள் இயேசு நல்லவர் என்பதை நாங்க காண்பிக்கிறோம். நல்லவருங்கிறத எப்படின்னு காமிக்கணும்னு இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயேசு நல்லவர் என்பதை இந்த விடயத்தின் மூலியமாகவும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க ஒடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளரும். ஏன்னா பூசாரி குடும்பத்திலிருந்து என்னையே இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்க முடியும்னா மற்ற மக்கள் எல்லாம் ரட்சிக்கணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா அவர் எளிதான ஒரு விஷயம் தான். அதை யாரும் தேவனுடைய செயலை யாராலும் தடுக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து பயமுறுத்தல்களையும் இந்த மாதிரி அச்சுறுத்தல்களையும் பல காலமாக கிறிஸ்தவம் சந்தித்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் எந்த அளவுக்கு இப்படி ஒடுக்கங்களை சந்திக்குதோ அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டுதான் வருகிறது. இன்னைக்கும் இந்த அன்பின் மார்க்கத்தை, இந்த பரிசுத்தமான மார்க்கத்தை அநேக மக்கள் சுவீகரித்து தங்கள் மனமார்ந்து ஏற்றுக்கொண்டு இதில் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டுதான் வர்றாங்க. நம்ம வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும் எல்லாவற்றிலும். நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா அப்படிங்கிற போது எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல அறிவாற்றல் படத்தை, ஒரு முன்னோக்கிய ஒரு சிந்தனை உள்ளவர்களா இருக்கணும். இங்க இன்னும் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு பழமையாவே, ஒரு 3000 வருஷத்துக்கு பழமையாவே இருக்கிற நபர்களா இருக்கக்கூடாது. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா மனுஷனாவே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடந்தாங்க. ஒரு சின்ன குரூப்போ ஒரு பெரிய குரூப் வந்து எப்ப வேணாலும் அடிச்சு கொண்டுட்டு அவனுடைய உடைமைகளை ஆட்டையை போட்டு அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மிருகத்தை விட கேவலமாக அன்னைய காலகட்டத்திலாம், பண்டைய காலத்துல எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிப்பறிவு, நாலேஜ், அறிவு வளர்ந்து வளர்ந்து இப்ப கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டு வருது. மீண்டும் இந்த சமூகத்தை பின்னோக்கி கொண்டு போகும்படியாக சில பேருக்கு மதங்களை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து இப்படி மதவெறியை தூண்டி விடுகிற நபர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. சும்மா வந்து உன் தெய்வத்தை குறைச்சி பேசிட்டான், ஏன் தெய்வத்தை குறைச்சி பேசிட்டான் பாருன்னு வன்முறையை தூண்டி விடுவாங்க. நல்லா கவனிங்க. இப்பயும் சொல்றேன், நான் வணங்குகிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க எவ்வளவு இழிபடுத்தினாலும் நாங்க உங்களை போய் காயப்படுத்துறது இல்லை. நாங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் ஜெபம் பண்ணிட்டு போவோம். அதுதானே அறிவார்ந்த செயல். நம்ம அடிச்சு கொடுது. அப்படி அடிச்சுக்கிட்டு செத்தா அந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டானே. இறங்கி போறதுனால நீங்க அப்படியே பண்றீங்க, ஆடுறீங்க. ஆனா இதுல ஒரு நிகழ்வு புரிஞ்சுக்கிறீங்க. எங்க இயேசு நல்லவருங்கிறதுனால தான் அந்த இயேசுவை கும்பிடுகிற நாங்களும் என்ன செய்யறோம், நல்லவர்களாக நாங்க இறங்கி போறோம். எங்களுக்குள்ளேயே அந்த மூர்க்க புத்தியெல்லாம் இருந்துச்சுதான். நான் முருகேசனாக இருந்த காலத்திலே பலருடைய மூஞ்சி முகரையில உடைச்சு அடிச்சிருக்கிறேன். இயேசு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யாரையும் அடிக்கிறது இல்லை. அந்த அன்புக்குள்ள நான் வந்துட்டேன். நான் வெளிப்படையா அதை சொல்றேன். இது சொல்றதுனால நான் ஒன்றும் வருத்தப்படுறது, அப்படிதான் இருந்தேன். நான் பேசுறது உண்மை நிகழ்வை தான் அப்படியே பேசுறேன். அதனால நான் சொல்றதுல அதை வருத்தப்படுறது. அப்ப நான் இதுல வந்து ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு பரிசுத்தமான இப்ப வந்து யாரு இப்ப கிறிஸ்தவத்தை நோக்கி யாராவது வன்மமா பேசினாலும் நான் அடிக்கலாம் போறது இல்லை. வீடியோவில் என்ன செய்யறோம், விழிப்புணர்வுக்காக நம்ம சில ஆதார தரவுகளை வச்சு அவங்க கண்ணை திறக்கும்படி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றோமே ஒழிய யாரையும் போய் என்ன செய்யறது இல்லை, தாக்கி அடிக்கலாம் நினைக்கிறது இல்லை. அது மனசுல கூட நமக்கு தோன்றது இல்லை. அப்படி அடிக்கணும் வைக்கணும், ஏசு சாமி நீ பேசிட்டியாடா அப்படிலாம் நினைக்கிறது இல்லை.
ஒருவேளை அந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கும்போது இப்பயும் ஆண்டவர்கிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணுவேன். ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுங்கப்பா, அவங்க கண்ணை திறந்தருளுங்கப்பா, அவங்களுக்குள்ளேயும் அந்த அன்பை புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பான்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேனுடைய, அழிஞ்சு போகணும் ஒளிஞ்சு போகணும் இல்லாட்டி நான் போய் அவங்களை அழிச்சிடறேன் அப்படிங்கலாம் நான் ஒரு நாள் எடுக்கிறது இல்லை. இந்த பூமியில இந்த மண்ணில யாருமே நான் தங்களுடைய நம்பிக்கையை சுதந்திரமாக சொல்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அவங்களுக்கு சட்டமே அதிகாரம் கொடுக்குது. இங்க என்ன இவங்க வந்து அது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இங்க வந்து கைப்பிரதி கொடுக்க கூடாது, எங்க கிராமத்துல சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? உங்களுக்கு கைப்பிரதி வாங்க பிரியம் இல்லைன்னா வாங்காம போயிருங்க ஐயா. கிறிஸ்தவர்கள் நற்செய்தியை சொல்லும்போது உங்களுக்கு கேட்க பிரியம் இல்லையா, நீங்க போயிருங்க, தப்பில்ல. வலுக்கட்டாயமா உங்களை பிடிச்சி இழுத்து வந்தா எந்த கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான்ல. நீங்க வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு உங்க கையில துணிக்க மாட்டாங்கல்ல. நீங்க பிரியப்பட்டா வாங்கலாம் தான் கொடுக்குறாங்க. நீங்களும் உங்க மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க. பிரியப்பட்டா வாங்க போறோம், இல்லைன்னா நாங்க போயிட போறோம், அவ்வளவுதான். ஃப்ரீடம். எல்லாருக்கும் அந்த சுதந்திரத்தை கடவுளும் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரத்தை நம்ம சட்டமும் கொடுத்திருக்குது. ஆனா அந்த எந்த சட்டத்தையும் மதிக்காத சில குரூப்புகள் இருக்கு. அந்த குரூப்பை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. இந்த பதிவை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை நேர்வழிப்படுத்தட்டும். காட் பிளஸ் யூ.